சர்க்குருவின் ஒரு பார்வை போதும் என்று பக்தர்கள் கூறுவதற்கு காரணம் உண்டு. அந்த பார்வையில் அன்பும் கருணையும் ஆறுதலும் நம்பிக்கையும் கலந்திருக்கின்றது என்று அவர்கள் உணர்கிறார்கள். மனதில் எவ்வளவு பெரிய கவலை இருந்தாலும் சர்க்குருவை தரிசித்த நொடி உள்ளம் லேசாகி விடுகின்றது. சர்க்குரு தரிசனம் என்பது வெறும் கண்களால் பார்க்கும் நிகழ்வு மட்டுமல்ல, அது இதயத்தின் சர்க்குருவின் அருளை உணரும் புனித தருணமாகும். அந்த அனுபவம் பலரின் வாழ்க்கையில் மறக்க முடியாத நினைவாக மாறுகின்றது. மனதில் 1000 கேள்விகளுக்கு சர்க்குருவை காண சென்ற பக்தர்கள் திரும்பி வரும்போது ஒரு அமைதியுடன் வருவதாக கூறுகின்றார்கள். காரணம், சர்க்குருவின் பார்வை வார்த்தைகள் இல்லாமலே ஆறுதல் தருகின்றது. சர்க்குருவின் ஒரு பார்வை போதும். மனதில் இருந்த பயங்கள் மெதுவாக விலகத் தொடங்கும். நான் தனியாக இல்லை என்ற உணர்வு உள்ளத்தில் பிறக்கும். வாழ்க்கையின் சுமைகளை சுமந்து களைத்து போன மனிதனுக்கு சர்க்குருவின் தரிசனம் ஒரு ஆன்மீக ஓய்வாக அமைகின்றது. அந்த தரிசனம் புதிய சக்தியை அளிக்கின்றதுடா சாமி. சர்க்குருவின் முகத்தை காணும்போது பல பக்தர்களின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிகின்றது. அது துயரத்தின் கண்ணீர் அல்ல, அருளை உணரும் மகிழ்ச்சியின் கண்ணீர். சர்க்குரு தரிசனத்தின் மகிழ்மை மனதை மாற்றும் சக்தியில் இருக்கின்றது. கோபம் கொண்ட மனம் அமைதியாகவும் சோர்வடைந்த மனம் உற்சாகமாகவும் மாறுகின்றது. சர்க்குருவின் ஒரு பார்வை பல நேரங்களில் 1000 வார்த்தைகளை விட பெரிய ஆறுதலை தருகின்றது. அந்த பார்வையால் அன்பு மட்டுமே தெரிகின்றது ராசாமி. சர்க்குருவை தரிசிக்கும் போது மனதில் இருக்கும் தேவையற்ற சிந்தனைகள் குறைந்து இறை நினைவு அதிகரிக்க தொடங்குகின்றது. ஒரு குழந்தை தன் தந்தையை பார்த்தவுடன் பாதுகாப்பாக உணர்வது போல பக்தன் சர்க்குருவை தரிசிக்கும் போது மனதில் ஒரு பாதுகாப்பு உணர்வு உருவாகுகின்றது. சர்க்குருவின் தரிசனம் கிடைக்கும் நாள் பல பக்தர்களுக்கு ஒரு திருநாளாகவே இருக்கின்றது. அந்த நாளை அவர்கள் வாழ்நாள் முழுவதும் நினைவில் வைத்திருப்பார்கள். குருவின் கண்களில் கருணை நிறைந்த திரும்புவதாக பக்தர்கள் உணர்கிறார்கள். அந்த கருணை மனதின் காயங்களை மெதுவாக ஆற்றுகின்றது. சர்க்குருவின் ஒரு பார்வை போதும். வாழ்க்கையை பற்றிய நம்பிக்கை மீண்டும் மலரத் தொடங்கும்டா சாமி. தரிசனம் என்பது உடலால் அருகில் இருப்பது மட்டுமல்ல, சர்க்குருவின் அருளை மனதால் உணர்வதும் ஒரு உயர்ந்த தரிசனமே ஆகும்டா சாமி. மனமுடைந்த நேரத்தில் சர்க்குருவின் தரிசனம் கிடைத்தால் அது வறண்ட நிலத்தில் பெய்யும் மலையை போல ஆறுதலை தருகின்றது. சர்க்குருவின் முகத்தில் காணப்படும் அமைதி பக்தர்களின் உள்ளத்திலும் அமைதியை விதைக்கின்றது. குரு தரிசனம் கிடைக்கும் போது பலருக்கு மனதில் இருந்த சுமைகளை குறைத்தது போன்ற உணர்வு ஏற்படுகின்றது. சர்க்குருவை ஒரு பார்வை போதும், எல்லாம் நன்றாக நடக்கும் என்ற நம்பிக்கை உள்ளத்தில் பிறக்கும்டா சாமி. வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் குருவை தரிசித்த பின் அவற்றை எதிர்கொள்ளும் தைரியம் அதிகரிக்கின்றது. சர்க்குரு தரிசனத்தின் மகிமை தனி மனிதனை சர்க்குருவிடம் நெருக்கமாக அழைத்துச் செல்வதில் உள்ளது. சர்க்குருவின் ஒரு புன்னகை கூட பக்தர்களின் மனதில் இருந்து இருளை அகற்றும் ஒளியாக மாறுகின்றது. சர்க்குருவை தரிசிக்கும் போது பலருக்கு வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஆனந்தம் கிடைக்கின்றது ராசாமி. தரிசனத்தின் உண்மையான பலன் மனதில் பக்தி அதிகரிப்பதாகும். சர்க்குருவின் ஒரு பார்வை போதும். நம்பிக்கை இழந்த மனசிலும் புதிய கனவுகள் பிறக்கும். குருவின் அருகில் சில நிமிடங்கள் நிற்பதே பலருக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக தோன்றுகிறது ராசாமி. சர்க்குரு தரிசனம் கிடைக்கும்போது இதயத்தில் இருக்கும் அச்சங்கள் குறைய தொடங்குகின்றன ராசாமி.
சர்க்குருவின் பார்வை பக்தனின் மனதில் மறைந்திருக்கும் நல்ல குணங்களை வெளிக்கொண்டு வருகின்றதுடா சாமி. சர்க்குருவின் ஒரு பார்வை போதும் மனதில் இருக்கும் குழப்பங்கள் தெளிவாக மாறத் தொடங்கும்டா சாமி. தரிசனம் கிடைத்த பிறகு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டதாக பல பக்தர்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்களடா சாமி. சர்க்குருவின் அருள் நிறைந்த பார்வை தாயின் அன்பை போல இதயத்தை வருடுகிறதுடா சாமி. சர்க்குரு தரிசனத்தின் மகிமை மனதில் உறங்கி கொண்டிருக்கும் இறை நம்பிக்கையை விழிப்படைய செய்வதில் உள்ளதடா சாமி. சர்க்குருவின் ஒரு பார்வை போதும் மனதிலிருந்த சோர்வு மறைந்து புத்துணர்ச்சி பிறக்கும். சர்க்குருவை தரிசிக்கும் போது பலருக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கின்றது. சர்க்குருவின் பார்வையில் காணும் எண்ணம் இல்லை, கருணை மட்டுமே உள்ளது. பக்தர்கள் நம்புகிறார்கள், சர்க்குருவின் ஒரு பார்வை போதும் உள்ளம் முழுவதும் ஒரு இனிய அமைதி பரவுகிறது. தரிசனம் கிடைக்கும் போது மனிதன் தன் பிரச்சனைகளை மறந்து அருளை உணரத் தொடங்குகிறான். சர்க்குருவின் முகத்தை காணும்போது பக்தர்களின் இதயத்தில் பக்தியின் தீபம் மேலும் பிரகாசமாக எரிய தொடங்குகின்றதுடா சாமி. சர்க்குருவின் ஒரு பார்வை போதும் மனதில் இருக்கும் இருள் அகன்று ஒளி பிறக்கின்றதுடா சாமி. சர்க்குரு தரிசனம் என்பது வாழ்க்கையில் கிடைக்கும் மிகப்பெரிய ஆன்மீக செல்வங்களில் ஒன்றாகும்டா சாமி. சர்க்குருவை தரிசிக்கும் போது பலருக்கு காரணம் தெரியாத மகிழ்ச்சி ஏற்படுகின்றதுடா சாமி. அது அருளின் தொடுதல் என்று அவர்கள் உணர்கின்றார்களாடா சாமி. சர்க்குருவின் ஒரு பார்வை போதும் கண்ணீருக்கு நடுவிலும் நம்பிக்கை மலரும். சர்க்குருவின் தரிசனம் மனிதனை வெளியில் அல்ல உள்ளே மாற்றத் தொடங்குகின்றது. குருவின் அருள் நிறைந்த பார்வை வாழ்க்கையை நேர்மறையாக பார்க்க கற்றுக் கொடுக்கின்றது. சர்க்குருவின் ஒரு பார்வை போதும் மனதில் இருக்கும் காயங்கள் ஆறத் தொடங்கும். தரிசனம் கிடைத்த பிறகு சர்க்குருவின் மீதும் நம்பிக்கை மேலும் ஆழமாகுகின்றதுடா சாமி. சர்க்குருவின் முகத்தில் தெரியும் கருணை பக்தர்களின் இதயத்தில் நிம்மதியை விதைக்கின்றதுடா சாமி. சர்க்குருவின் ஒரு பார்வை போதும் வாழ்க்கையில் சவால்களை தைரியமாக எதிர்கொள்ளும் சக்தி கிடைக்கின்றது. சர்க்குருவின் தரிசனத்தின் மகிழ்மை மனதில் இருக்கும் எதிர்மறை எண்ணங்களை நேர்மறை சக்திகளாக மாற்றுவதில் உள்ளது. சர்க்குருவின் ஒரு பார்வை போதும் நான் இருக்கிறேன்டா சாமி என்று அவர் உள்ளத்தில் பேசுவது போல பக்தர்கள் உணர்கின்றார்களடா சாமி. சர்க்குரு தரிசனத்தின் மகிமை அளவிட முடியாதது. உன் கண் நேர தரிசனம் கூட மனதில் வாழ்நாள் முழுவதும் நிலைக்கும் நம்பிக்கையையும் அமைதியும் விதைக்க முடியும். அதனால்தான் பக்தர்கள் கூறுகிறார்கள், சர்க்குருவின் ஒரு பார்வை போதும் வாழ்க்கை முழுவதும் ஒளிமயமாகும். சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம்.